எல்லோரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் நம்மளுடைய ஆராதனைக்கு ஆரம்பமாய் நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 476 பாடல், நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 476. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சோதரம் எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவித நேரங்களும் கிருபை தந்தீரையா. இந்த பலவித நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை
ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தான் நம்ம ஆராதனை செலுத்த முடியும். அவர் ஒருவரே அதற்கு பாத்திரராய் காணப்படுகிறார். அதனால தான் தாவீது சொல்றாரு, இப்படி சொல்றாரு, தன்னுடைய லைஃப்ல அநேக காரியங்களை அவர் என்ன செய்தாரு, விரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்டார். அதனால தான் இப்படி சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாக்க கூடியவர் அவர் ஒருவரே. ஏன்னா அதனால தான் திரும்ப சங்கீதம் 119 எழுதுறாரு, என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது உம்முடைய வார்த்தை, என் வழிகள் எல்லாம் எனக்கு வழிகாட்டியாய் காணப்படுகிறது, வழி இதுவேன்னு எனக்கு கற்றுத்தர்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நம்மளுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? நம்மளுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாய். ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளாய். மற்றொன்றையும் அருமை அப்போஸ்தலன் இப்படி சொல்றாரு, நீங்கள் அவருக்குள் மறைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள். எதற்காக தெரியுமா? தீங்கு நாள் வரும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேரன்பு, கர்த்தருடைய அன்பு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பினால தான் பாருங்க நம்மளுடைய உள்ள எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே என்னுடைய ஜீவனுள்ள எல்லா நாளும் என்ன தொடரும்னு சொல்லி இருக்கிறாரு, துதிக்கிறனால நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லி இருக்கிறாரு. நன்மை கிருபையும் தொடர்வதற்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட புகழ்ச்சியை கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாய், எப்படிப்பட்ட துதிகளை ஏறெடுக்கிறவர்களாய் நம்மளுடைய உள்ள எப்பொழுதும் அவருக்குள்ளாய் ஆசை கொண்டிருக்கணும். அதனாலதான் தன்னுடைய அந்திப காலத்துல எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் சாலமோன் எழுதுறாரு, அவர் 10,000களில் சிறந்தவர். அவர் 10,000களில் சிறந்தவர். எல்லாத்தையும் இழந்துட்டான், சகலவற்றையும் இழந்து பாகால்களுக்கு பின்னால் போய் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவ்வளவுதான் நிக்கிற நேரத்துல ஜீவிக்கிற ஒருவர் உண்டுன்னு உணர ஆரம்பிச்சான். அப்பதான் எழுதுனா, அப்ப 10,000களில் சிறந்தவர் நீங்க, லீலி புஷ்பம் நீங்க, அப்படிப்பட்ட பேரன்பு உடையது. காரணம் என்னன்னா, மனம் வீசுகிறவர்களாய் நம்மை மாற்றக்கூடிய கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. மனம் வீசுகிறவர்களாய் மாற்றக்கூடிய எல்லா விதமான நல்ல ஈவுகளை தருகிற அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற மிஸ்ஸஸ் தனுஷா ராஜ் அவர்கள் இந்த நாளின் சங்கீதத்தை எடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஏசப்பா இந்த நேரத்தில் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட வேண்டியதான சங்கீதம் 138 கொடுக்கப்பட்டதான இந்த சங்கீத பகுதியில் இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது அதிகமான சங்கீதங்களை இதில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் எதுக்கு நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கிறோன்னா, சங்கீதம் நம்மளுக்கு படிக்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி தான். ஏன்னா நம்ம சோர்ந்து போகும்போது நம்மளை பலப்படுத்தும். ஏன்னா அந்த தாவீது வந்துட்டு நிறைய நெருக்கங்களின் காலத்தில் நிறைய சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. ஏன்னா ஏசப்பா அவ்வளவு அவருக்கு அற்புதமாய் அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தாரோ, வனாந்தரத்தில் நிற்கும் போதும், சவுலால் கஷ்டப்படும் போதும், அப்புறம் வந்துட்டு அவங்களோட உடன்பிறப்புகளால் அவன் வந்து தனியாக பேரண்ட்ஸால் ஒதுக்கப்பட்ட போதும், எல்லா நேரத்திலும் அவன் அவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் அவர் ஒரே ஒரு ஆளை தான் சார்ந்திருந்தார். யார் அப்படின்னா கர்த்தரை தான் சார்ந்திருந்தாங்க. அதனால தான் அவர் எழுதியிருக்கிற எல்லா சங்கீதத்தை நம்ம படிக்கும்போதும் நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு எனர்ஜி தான் அது. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அது ஒரு பலனாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இப்படி தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்க, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. நெருக்கமான சூழ்நிலையில் வனாந்தரத்தில் நிற்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர் முழு இருதயத்தோடு தேவனை நான் துதிப்பேன் அப்படின்னு. உபாகமம் 6வது அதிகாரம் 4:5 சொல்லியிருக்கிறது என்னென்னா, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் உண்மையில நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு. அப்போ அந்த கற்பனைகளை அவர் கை கொள்வதில் தாவீது ராஜா நல்ல கவனமாக இருந்திருக்கிறாங்க.
அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நான் முழு இருதயத்தோடு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முழு இருதயமாக நான் ஆண்டவரை நான் அன்பு கூறுவேன், ஆண்டவரிடத்துல நான் அவரை துதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வசனத்தில் சொல்கிறது. 2வது அதிகாரத்தை சொல்லியிருக்குது, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் அப்படின்னு. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது அங்கே ஆலயங்கள் அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், எங்கே ஆலயம் இருக்குதோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை. அவன் நேராக போய் எங்கே தேவனுடைய ஆலயம் இருக்குதோ அதுக்கு நேராக போய் அவரை பணிந்து அவர் உண்மையாக எதுக்கு அவர் தேவனை உண்மையாக அவர் பணிந்து கொண்டார்னா, அவர் தனக்கு வைத்த கிருபை நிமித்தமும் உண்மை நிமித்தமும் அவரை துதிக்கிறக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஒரு வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவா வைப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. ஆனால் அதை அவர் நம்பி நீர் எனக்கு தந்த வார்த்தையில் உமது வார்த்தையை நீர் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் எப்பெல்லாம் எந்த சூழ்நிலையிலலாம் நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் எனக்கு பலன் தருகிறீங்க, எனக்கு மறு உத்தரவு, என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறீங்க. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, அவர் ஒரு பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் அவன் ஆத்துமாவில் நிறைய யுத்தர்களால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும், ஆனால் அவர் என்ன சொல்கிறார், என் ஆத்துமாவில் நீங்கள் எனக்கு பலன் தருகிறீங்க, என்னை தைரியப்படுத்துறீங்க, நான் சோர்ந்து போகாதபடி அவனோட பிள்ளைனால் அப்சலோம்னால எல்லா காரியத்தினாலும் அவர் சோர்ந்து போனாலும் தேவன் அவரை பலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் அவர் ஒரு பாடலாக ஒரு ஆராதனையாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. 6வது வசனம் சொல்லுது, 4வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். அவன் மற்ற மனிதர்கள் மத்தியில் தேவனை ஒரு பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய மகனா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாவீது ராஜா 6வது வசனத்தில் சொல்கிறாங்க, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டின்மையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் எவ்வளவு அவர் ஒரு சகல வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், மண்ணான நம்மளை அவர் நோக்கி பார்க்கிறார். அது அவர் உணர்ந்தவராய் தான் தாவீதுராஜா சொல்கிறாங்க, நீர் உயர்ந்தவராக இருக்கிறீங்க, ஆனாலும் தாழ்மையாக இருக்கிற என்ன நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறாங்க. 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் வசனமாக கர்த்தர் அவருக்காக ராஜாக்காக எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும், நமக்கு சூழ்நிலைகள் அது சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி முடிப்பார். எல்லா சூழ்நிலை எனக்கு எதிராய் வந்தாலும் அவர் நன்மையாகவே முடிப்பார், யாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையின் வசனமாக 8வது அதிகாரத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றி. தொடர்ந்து நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா கர்த்தருடைய சமூகத்தில். சோதரம்பா ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம் முழு இருதயத்தோடு துதிக்கும் பொழுது அவர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அருமையான சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதியின் வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் உறவாடும். ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சபையில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம துதிக்க வந்திருக்கும் பொழுது அதே முகத்துல அதே புன்முறுவலோடு இருக்கணும். எங்கேயாவது ஆண்டவருடைய போட்டோஸ் ரொம்ப கோபமா இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன். யாருக்காவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கொடூரமா அந்த மாதிரி ஏதாவது போட்டோ பார்த்துருக்கீங்களா? இல்ல.
ஏன்னா அந்த தேவன் ரொம்ப அன்பின் தேவன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அவரின் குரலை கேட்ட பின்னும் கலக்கமே. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். கல்வாரின் மேட்டினில் கலங்கும் கர்த்தருண்டல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தரேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் அருமையாக கூறப்பட்டிருக்கிறது. வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். அதான் நான் முதலே சொன்னேன், அவர் ரொம்ப அன்பான தேவன். நீங்க எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமாய் போனாலும் அந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவர் உங்க கூடவே இருப்பார். ஏன்னா அந்த தேவன் உங்களுக்காக ஒருவேளை அநேக ஆயுதங்கள் எழும்பலாம். பிரியமானவர்களே, அநேகர் பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்குதா? நீங்க கடந்த காலத்துல ஒருவேளை எப்படியாக கூட இருந்திருக்கலாம். அந்த தேவன், நீங்கள் ஒருவேளை உண்மையில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உண்மையில் ஒரு பிரியமானவர்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை, நீங்க தயவு செய்து சொல்லுகிறேன், மனிதர்கள் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து விடாதீர்கள். அது யாராக இருந்து கொள்ளட்டும். உங்கள் மனைவி, கணவன், தாய், தகப்பன், உறவு, உற்றார், சொந்த பந்தம், நண்பர்கள், யாராக இருந்து கொள்ளட்டும். நீங்க வைக்க வேண்டிய நம்பிக்கை எங்க தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். சொல்லுமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உதவி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி செய்திடுங்க, உயர்த்தி செய்திடுங்க. என் நம்பிக்கையா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஆய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பிரதிபான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க.
நடிக்கான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நம்மைக்கா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரை அல்லாமல் நம்மளை உயர்த்த ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அந்த நம்பிக்கை உங்க மனசுல இருந்தா அவர் எங்க வைப்பாராம்? உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவுதான் காரியங்கள் செய்தாலும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போய்விடும் பிரியமானவர்களே. ஆனால் என் தேவன் நினைத்தால் வனாந்தரத்திலே வயல்வெளிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எங்கேயும் தேடி ஓடி போக வேண்டாம். உங்கள் கண் முன்னாலே அநேக வனாந்தரம் எவ்வளவு பசுமையா இருக்குது பாத்தீங்களா? நம்ம ஊர்ல இருக்கும்போது நம்ம அந்த பாலைவனங்களை பார்த்தது இல்லை. ஒருவேளை ஆலயங்களிலே செய்தி சொல்லும் பொழுது மாத்திரம் சொல்லுவார்கள், இஸ்ரவேல் வனாந்தரத்தை கடந்து போனார்கள். இப்போ உங்க கண் முன்னாடி இருக்குது, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பசுமையா வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில விரக்தியோ, உங்கள் வாழ்க்கையில வேதனைகளோ, கஷ்டமோ, ஒவ்வொரு காரியமும் மனிதர்களிடத்தை போய் புலம்பாதீங்க தயவு செய்து. உங்கள் முட்டிகள் எப்பொழுது தேய்கிறதோ அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் முட்டிகள், உங்கள் கைகள், உங்கள் கண்கள் வானத்தை நோக்கி, என் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக போய் மனிதர்கள் முன்னால் போய் முட்டிட்டு மண்டிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. தேவதாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உறவாடுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ், அல்லேலூயா, ஜீசஸ். எல்லாரும் முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிச்சிங்களா? கர்த்தரை நேசிக்கிற நேசம் எப்படி வெளிப்படுத்த முடியும் தெரியுமா? எப்படி வெளிப்படுத்த முடியும்? கர்த்தரை நேசிக்கிறேன்னு எப்படி வெளிப்படுத்த முடியும்? எப்படி வெளிப்படுத்த முடியும்? துதிக்கிறதுனால. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுனால என்ன செய்ய முடியுமா? அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அன்பு கோர முடியும். பாருங்க, எப்பொழுதுமே எல்லா காரியங்களிலும் சகோதரன் சொன்னது போல திருச்சபைக்கு வசனம் சொல்லப்படுகிறது, துதிகள் கர்த்தருக்கு ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா திருச்சபையினுடைய எல்லா கால நேரங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் வளர்ச்சியை பெற்றதாய் காணப்படுகிறது. அதனால் இந்த நாளின் எப்படி வளர்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதென்று கிறிஸ்து நம்மளோடு பேசும்படியாய் நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புவித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படும். அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா,
பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் உம் திரு பாதமர்ந்தி ஏங்கி தவிக்கிறோம். எப்போதும் உம் திரு பாத ஏங்கி தவிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆண்டவரே, எங்களுடைய நேசம் மாறாத நீங்க ஒருவர் இருக்கிறீங்க. மனிதர்களாகிய நாங்கள் மாறி போவோம். ஆனால் மாறாமல் என்றைக்கும் நீங்கள் சொன்னவைகளை நிறைவேற்றுவதற்காய் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் கர்த்தர் சந்திருக்கீங்க. கர்த்தர் எங்களுக்கு தரப்போறீங்க. அதே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்வு ஒருபோதும் குன்றிவிடாதபடி, எங்களுடைய விசுவாசம் விருதாவாய் போய்விடாதபடி கர்த்தர் பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருக்கிறீங்க. தீமைகள் வந்த பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்கு வியாதிகள் வந்த பொழுதும், எங்களுக்கு எதிரடையாய் இருந்த பொழுதும் நீங்கள் தான் எப்பொழுதும் தேற்றுகிற ஒரு தாயாய் வெளிப்படுறீங்க. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தேற்றுகிற தாயாய் வெளிப்பட்டு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இனி நான் என்ன செய்வேன் அப்படி நிற்கிற வேளையில் தாய் போல தேற்றுகிறவராய் காணப்படுறீங்க. உம்முடைய சமூகம் எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய திருவார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவைகள் காலை தோறும் புதியதாய் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து இந்த 3 வாரத்தை காணும்படியாய் இந்த 5ஆம் மாதத்தை தந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆராதித்தோம். திருவார்த்தையை உற்சாகமாய் கேட்பதற்கு மனமுடையவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்திலிருந்து கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையில் அவைகளை நான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. போதுங்கப்பா. பாருங்க, இந்த ஒரு வார்த்தையானது ஒரு காரியத்தை மறைபொருளாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிற அவருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஒரு நிறைவேறுதல் உண்டாயிருக்கிறது இந்த பூமியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே வாசிக்கிறோம், ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய். புண்ணியம் ஆண்டவர் எவ்வளோ செய்திருக்கிறார் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறாரு. நம்ம லைஃப்லேயும் அப்படிப்பட்ட புண்ணியங்கள் செய்திருக்கிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து தான் அவரண்டை நம்மளை இழுத்து கொள்ளுகிறார். பார்த்தீங்கன்னா, அவரண்டைக்கு நம்மளை சேர்த்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். ஏன்னு கேட்டால், இந்த வரவழைத்தவருடைய புண்ணியத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எப்படி தெரியுமா சொல்லப்படுகிறது, திருச்சபையை பார்த்து அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நீங்கள் யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? சரீரமாய் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சரீரமாய் காணப்படுகிற பிள்ளைகளாயும் அவர்களுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் காணப்படுறீங்க. இந்த ராஜரீகம் எதனால் உண்டாகிறது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி.
புண்ணியங்கள் என்று சொல்லும் பொழுது இதற்கு ஒரு மறைபொருளாய் புண்ணியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புண்ணியம் என்று சொல்லும் பொழுது அந்த மறைபொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புண்ணியங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய். அப்போ இந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க முடியும்? சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க முடியும்? அநேக சுவிசேஷர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அநேக பிதாக்கள், போதக பிதாக்கள் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மிஷினரிமார்கள் இருக்கிறாங்க. தொலைக்காட்சியில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் அப்படிப்பட்ட ஊழியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பல விதத்தில் சுவிசேஷம் உலகெங்கிலும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. உலகெங்கிலும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நம்ம வாழ்கிற இந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா? நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா? அறிவிக்கப்படுகிறது. உண்மைதானே? ஆமான்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பதாக சொல்லும் பொழுது இங்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதும் கூடி ஆராதிப்பதும் மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தண்டனை. அது மிகப்பெரிய குற்றமும் மிகப்பெரிய தண்டனையுமாய் காணப்படுது. ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஒரு பெரிய விடுதலை அளிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? எத்தனை பேர் புதிதாக இந்த தேசத்துக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்பதாக நீங்கள் சென்றால், அதாவது 2000க்கு முன்பதாக நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், இங்கு சுவிசேஷம் அறிவிக்க அவ்வளோ ஈஸியாக எங்கேயும் போக முடியாது, எங்கேயுமே போய்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை அனுபவித்த ஒரு சிலர்களுக்கே தெரியும். சுவிசேஷத்தை அறிவிக்க எங்கும் போக முடியாது. ஆனாலும் ஒரு சில சபையார் அதற்காக முயற்சி எடுத்து சில காரியங்களை செய்தாங்க. எப்படி செய்தாங்க தெரியுமா? அநேக கேம்புகள் இருக்குது, லேபர் கேம்ப்னு சொல்லுவாங்க. சிலது நல்ல உயர் பொறுப்பில் இருக்க கேம்ப்புன்னு சொல்லுவாங்க. இதுகளுக்கு போய் என்ன தெரியுமா செய்வாங்க? யாரையாவது நண்பர்களை திருச்சபைக்கு வர்ற யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது போய் சொல்லுவாங்க. அறியாதவர்களிடத்துல துன்பத்தில் வாழ்கிறவர்கள், சிலர் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறவங்க, சிலருக்கு ஒரு பெரிய அந்த வேலையை தோல்வியாக காணப்படும். அப்படிப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு மாத்திரம் வந்துடுவாங்க. இது கூட தெரிஞ்சால் என்ன தெரியுமாகும்? அடுத்த முறை அந்த கேம்புக்குள்ளே போகவே முடியாது. இப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது. ஆனால் இதே கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பதாக எப்படி இருந்தது? வாசித்து அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம அறிந்திருக்கிறோம். அறியலைன்னு யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதை பார்க்கிலும் சில சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, கடந்த மாதத்துக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்த பொழுது, வாக்கு தத்தத்துக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தின தேவன் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அழைக்கப்பட்டதுனால எப்படி தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய புண்ணியத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் புண்ணியத்தை அறிவிப்பதற்கு ஏதுவாய் நம்மளுடைய ஆத்துமா காணப்படணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இந்த புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்களும் நானும் திருச்சபை என்று அழைக்கப்படுகிற சரீரத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எல்லா கால சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளோடு சொல்லுகிறார், நம்மளோடு பேசுகிறார். எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடும் இருந்ததும் உண்டோ? பாருங்க, இது பழைய ஏற்பாட்டின் காலம். இது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? உபாகமத்தின் புஸ்தகத்தில். உபாகமத்தின் புஸ்தகத்தில் அதில் ஒரு காரியம் வருகிறது. நீங்கள் வாசித்ததில் எதிலிருந்து ஆண்டவர் பேசினாரா? அக்கினியிலிருந்து ஆண்டவர் பேசினார்னு பார்க்கிறோம். இந்த அக்கினி எதை குறிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தத்தை குறிப்பிட்டு சுவிசேஷம் பரிசுத்தமாய் பண்ணப்படவும்
சுவிசேஷத்தை அறிவிக்கிற நீங்கள், புண்ணியத்தை பெற்ற நாம் பரிசுத்தமாய் வாழவும் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வது சரீரமாகிய சபையின் கடமையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் தான் இந்த வார்த்தையை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர்? மோசே ஆகிய தன் தாசனுக்கு. ஏன் இந்த உபாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல, உபாகமத்துக்கு முன்பதாகவே மோசே எழுதி வைத்திருக்கிறார். அக்கினியிலிருந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவரை அழைக்கிறார். எப்படி முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து ஆண்டவர் அழைத்து என்ன செய்கிறாரு? அவனோடு கூட பேசி, நீ என்ன செய்ய, மறுபடி எகிப்துக்கு போன்னு சொல்கிறார். நீங்களும் நானும் எகிப்திலிருந்து மறுபடி வந்தவர்கள். எத்தனை பேர் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும்? நான் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டேங்க. எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் நுகத்தை காண்பிக்கிறது, ஈஜிப்ட் என்று சொன்னால். ஆனால் பண்டைய காலத்தில் எகிப்து தான் நாகரீகத்தின் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உருவாக்கமாய் காணப்பட்டது. அந்த எகிப்திலிருந்து வெளிவருவதற்கு மோசே அழைத்து அங்கு தன்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அறிவிப்பை தான் என்ன செய்கிறாரு? மோசேயின் மூலமாய் நீ ஜனங்களுக்கு போய் சொல்லு, இந்த ஜனங்கள் இனி அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, நான் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல கானான் தேசம், அப்படிப்பட்ட தேசத்துக்கு அழைத்து போவேன் என்று சொல்லி அங்கு வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு பல கேள்விகள் மோசே கேட்குறார். நான் அங்கே போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் யாருன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, என்னை நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் என் மேலே ஒரு பழி இருக்குது, என் மேலே ஒரு குற்றம் இருக்குது. இவன் கொலை செய்துட்டு இங்கேருந்து ஓடினவன்ல, இவன் குற்றம் செய்துட்டு ஓடினவன்ல அப்படின்னு சொல்லி ஒரு பழி இருக்குது. இதிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரில. ஒருவேளை எகிப்தில் என்னை கண்டா கொன்று போடுவாங்க மறுபடி அப்படின்ற ஒரு பயம் மோசேக்குள்ளாக இருந்தது. அப்போ தான் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ மட்டும் போலப்பா, நீ மட்டும் போல, உன்னோடு கூட உன் சகோதரனாகிய யார் அனுப்புகிறேன்றாரு? ஆரோனை அனுப்புகிறேன்னு சொல்கிறார். ஆரோன் உனக்காக அந்த இடத்துல நிற்கிறான், நீ போப்பா. பிரியமான திருச்சபையே, ஆதாம் குழந்தையாக உருவாக்கப்பட்டாரா? படிச்சிருக்கோமா வேதாகமத்தில்? ஆதாம் குழந்தையாக பிறந்தாரா? இல்லை, ஆதாம் உருவாக்கப்பட்டார். ஆதாம் ஒருபோதும் குழந்தையாக உருவாக்கப்படலை. 6ஆம் நாளிலே தேவன் என்ன செய்தார்? ஆதாமை உண்டு பண்ணுறாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆக்சுவலாக பிப்ளிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய சாட்டர்டே அண்ட் சண்டே, ஆனால் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இதே வேதாகமத்தில் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம படித்து வந்தீங்கன்னா யாத்ராகமம், லேவியர் ஆகமத்தில் அவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்து தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் அழைத்து வர்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலிருந்தும் அழைத்து வர்றார். அப்போ அழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி இல்லை. வெளியே வந்துட்டாங்க, ஈஜிப்டில் இருந்து செங்கடலை கடந்துட்டாங்க. இனி என்ன செய்ய போகிறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்பையும் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. அவரை வெளிப்படுத்துகிறார். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது ஓடும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது ஓடும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா அதை இன்னும் யோசிக்கிற. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு
எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோட கூட வர்றாருன்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்களோட வர்றாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அன்னுதினம் உங்களோட கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு பார்க்குறோம் கெலாமிட்டிஸ், அப்படி தானே? கெலாமிட்டிஸ் நாளைக்கு இப்படி இருக்கும், நாளை மறுநாள் இப்படி இருக்கும், நாளை கழிச்சு இப்படி இருக்கும், அடுத்த வாரம் இப்படி இருக்கும், அப்படி ஃபோர்காஸ்ட் போடுறாங்க கெலாமிட்டிஸை பற்றி. சரிதானா? கால சூழ்நிலைகளை பற்றி. ஆனால் அந்த கால சூழ்நிலையிலேயே மேக ஸ்தம்பமாய் பகலில் இருந்தார், இரவில் என்ன செய்தார்? வழிகாட்டுவதற்கு அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் கூட இருந்தார். அப்போ இரவிலையும் பிரயாணிச்சாங்கல்ல, அதான அடையாளம். அப்போ இருளில் வெளிச்சம் இருந்துச்சுல, அதான புண்ணியம். பாருங்க, அந்த நாட்களிலிருந்து இப்பொழுது வரைக்கும் உள்ள சந்ததி சந்ததியாய் கிறிஸ்துவை சேவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் பெரிய மெஜாரிட்டி கிறிஸ்துவ மெஜாரிட்டி தான் சொல்கிறாங்க. புள்ளி விவரம் அப்படி தான் சொல்லுது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அநேக விசுவாசிகள் உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை என்ன தெரியுமா செய்கிறாரு? நிறைவாய் அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக சொல்லுகிறார். நம்ம வாசிக்க முடியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வரைக்கும். என்ன தெரியுமா சொல்கிறாரு? யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் முடிவு இது இல்லைன்னு சொல்கிறாரு. முடிவு வராது. காரணம் என்னென்னா, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பெரிய புண்ணியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தர் கொடுத்த புண்ணியமான லைஃப். பார்த்தீங்கன்னா இந்த புண்ணியமான லைஃப்பில் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்த பொழுது ஒரு மனுஷன் சொல்கிறான், ஏன் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தீங்க? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டவரே. இப்படி கேட்குறான் ஆண்டவரை பார்த்து, இப்படி கேட்குறான், என்ன ஆண்டவரே இப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்க? நான் உமக்கு எவ்வளோ பிரியமானவன், இப்படி ஒப்பு கொடுக்குறீங்களே. வாசிப்போம், எடுத்தவங்க வாசிங்க. யோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். மெதுவாக வாசிங்கப்பா, ஓடாதீங்க, மெதுவாக வாசிங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பாருங்களேன், இங்கே யோபு என்ன சொல்கிறாரு? ஏன் ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு பதில் எப்படி கேட்குறாரு? ஆண்டவரே இப்படி அடிச்சு விட்டீங்களா? ஆண்டவரை இப்படியே அடிப்பீங்க? இவ்வளோ பெரிய காயமாகி போச்சு. நம்ம பிள்ளைய அறியாமல் சில வேளையில் நல்லா அடிச்சிருவோம், உதன்னு உதைச்சிருவோம். பிள்ளை கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி. கீழ்ப்படியாத பிள்ளைய தகப்பன் சிட்சிக்கிறார். பாருங்களேன், ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய சிட்சை வரும் பொழுது நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட சிட்சையை சில வேளையில் உதாசீனப்படுத்துகிறோம், அற்பமாக எண்ணுகிறோம். அதனால தான் இங்கே யோபு என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏன் ஆண்டவரை இப்படி ஒப்பு கொடுத்துட்டு என்னை சிட்சிக்கிறீங்களா ஆண்டவரே? நான் என்ன தான் தப்பு பண்ணேன், எனக்கு விளக்கமாக சொல்லக்கூடாதான்னு. சரி, யோபுவை சிட்சிக்கிறதுக்கு முன்பதாக ஏன் யோபு ஆண்டவர் விட்டு கொடுக்கணும்? யாராவது அப்படி சிந்திச்சிருக்கீங்களா? யோபு ஏன் விட்டு கொடுக்கணுங்க? யோபு பொல்லாங்கனா? வழிதப்பி நடந்தானா? யோபு பெரிய துரோகம் பண்ணானா? யோபு மற்றவங்களுக்கு பெரிய பழியும் பாவத்தையும் உண்டு பண்ணானா? யோபு அப்படிப்பட்ட மனுஷனா வாசிக்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம் யோபு அப்படிப்பட்டவனா தன்னுடைய லைஃப்பில்? இல்லை. யோபுனுடைய வாழ்வை நம்ம படித்து 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 எத்தனை தடவை படித்தாலும் சில ரகசியங்கள் ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் அவனுக்கே வெளிப்படுத்தி தருகிறாரு. ஏன்பா இது அப்படின்னு கேட்டால், சிட்சை அற்பமாய் எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். சில சிட்சைகள் நமக்கு வரும் பொழுது நம்ம இங்கே தான் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். அதே சமயத்தில் விழிப்பது மாத்திரமல்ல,
நமக்காக முதலாவது செபிக்கிறதை பார்க்கலும் மற்றவர்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் பேசுகிறவர்களாய் காணப்படணும். யோபு அப்படி தான் செய்தார். யோபு பின்பு யோசிக்கிறாரு. அவனுக்கு 2-3 நண்பர்கள் வர்றாங்க. நீங்கள் பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா யோபுவின் இடத்துல வருகிற நண்பர்கள், ஒருத்தர் இஸ்ரவேலிருந்து வர்றாரு, ஒருத்தர் சவுதி அரேபியாவிலேருந்து போகிறாரு, ஒருத்தர் ஆசிய நாட்டிலேருந்து வர்றாரு. இது தியாலாஜிக்கல் என்ன சொல்கிறது, அதாவது கர்த்தருடைய வேதத்தின் விளக்கத்தை அறிவதற்கு யோபுனுடைய நண்பர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்ட மறைபொருளை அவர்கள் அந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறாங்க வேதாகமத்தில். இது தியாலஜி படிக்கும் பொழுது இவைகளெல்லாம் காணப்பட்டு நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம வேதாகமத்தில் அப்படி எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் தியாலஜியில் படித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அவைகள் பிரமிப்பாய், ஒருத்தர் இஸ்ரவேல்லேருந்து வர்றாரு ஆலோசனை சொல்கிறதுக்கு, ஒருத்தர் அரபு தேசத்துலேருந்து போகிறாரு, இன்னொருத்தர் ஆசிய நாட்டிலேருந்து வர்றாரு யோபுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு. இவங்க சொன்ன எல்லா ஆலோசனையும் யோபுவால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு திருச்சபையாகிய நீங்களும் நானும் அநேகருக்கு சுவிசேஷத்தை ஆலோசனையாய் சொல்லுகிறோமா, அல்லது வேற்றுமையையும் வீண் பழியையும் அல்லது நம்ம புறங்கூறுதலையும் சுவிசேஷமாய் சொல்லி கொண்டு இருக்கிறோமா? சுவிசேஷம் எது? அநீதி நம்மகிட்ட இருந்தாலும் அதுவும் பாவம்னு வேதம் சொல்லுது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் நானும் சரீரமாய் வளருவது மிகவும் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்காது. அதுவும் கிறிஸ்துவனுக்கு நன்மைக்கு எதுவாகவே இருக்காது. சில சமயத்தில் ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் பேசக்கூடிய நிறைய வார்த்தைகளே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு கேட்குறது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை உமக்கு கண்ணே இல்லையான்லாம் கேட்போம். சிலர் கேட்போம், ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? நீங்கள் நியாயமே செய்ய மாட்டீங்களா? நீங்கள் நியாயமே சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறீங்க, மௌனமாகவே இருக்கிறீங்க? இப்படி தான் யோபு மௌனம் சாதித்த பொழுதெல்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்ல வந்த 3 நண்பர்களும் அவன் சொன்ன எல்லா ஆலோசனையும் யோபுவுக்கு சரியாய்ப்படலை. என்ன தெரியுமா செய்தார்? யோபு கர்த்தருடைய சமூகத்தில் போய், என்னிடத்துல குற்றம் காணப்படுமாயில் ஆண்டவரே, நான் இதுக்கு மேலே உம்மிடத்தில் என்னை ஒப்புவிச்சிட்றேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் உம்முடைய அன்பை காண்பீங்கன்னு சொல்லி தான் கேட்குறார். அப்போ தான் யோபு தன் நண்பர்களுக்காய் ஜெபிக்க தொடங்குறார். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாழ்வு தான் சுவிசேஷமாய் சொல்லப்பட வேண்டும். நமக்கு வேற்றுமை நிழல் வரலாம், வேற்றுமை ஏற்படலாம், நம்மளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நம்ம மறவாதபடி செய்யணும். நமக்கு எதிரடையாக எது நடந்தாலும், நமக்கு எதிரடையாக எழும்பின மனிதர்களுக்காய் ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, இந்த மனுஷனோடு பேசுங்க, இந்த மனுஷியோடு பேசுங்க, நம்முடைய வார்த்தை பேசட்டும். அதுதான் நம்மளுடைய ஜெபமாய் காணப்படணும். ஹல்லேலூயா! அதுதான் நம்மளுடைய ஜெபமாய் காணப்படணும். ஏன்னா முதல் சுவிசேஷம் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு தான் பாண்டுறாரு. உன் வீட்டுக்கு தான் சுவிசேஷம், பின்பு தான் சபைக்கு. ஹல்லேலூயா! உன் வீடு ஒழுங்காக இருக்குதான்னு பாரு, வார்த்தையின் பிரகாரம் உன் வீடை கட்டியிருக்கியான்னு பாரு, வார்த்தையின் பிரகாரம் வீடு கட்டப்படுதான்னு பாரு, வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகள் சரியாக இருக்காங்களான்னு பாரு, நீ சரியாக இருக்கியான்னு பாரு. அப்போ தான் நீ சுவிசேஷத்தை திருச்சபைக்கும் உலகத்திற்கும் அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா! புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? காயம் கட்டப்படுவதற்கு முன்பதாக, பவுல் அப்போஸ்தலன் காயப்படுவதற்கு முன்பதாக முன்குறித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பவுல் அப்போஸ்தலன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? வேதாகமத்தை படிக்கிற நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவரா? பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இயேசு எந்த கோத்திரத்தில் வந்தவர்?
யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். பாருங்க, பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்தவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பென்யமின் கோத்திரம் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் பொழுது பென்யமின் கோத்திரத்தில் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? வாசிச்சிருக்கீங்களா? வாசித்தீங்கன்னா சொல்லுங்க. பென்யமின் கோத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. யாரா இருக்கிறானா? பீறுகிற ஓநாயாய் காணப்படுகிறான் பென்யமின் கோத்திரம். அவனுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்கை பாருங்க யாக்கோபு. அப்போ பவுல் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாரு? பீறுகிற ஓநாய் தானே. சவுலாக இருந்த பவுல். சரி, சவுல் இருக்கிறார்ல, சவுல் ராஜா, அது எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர் தெரியுமா? ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் தட்? பென்யமின் கோத்திரம். ஒரு பிள்ளை மட்டும் திரும்ப திரும்ப பதில் சொல்கிறா. வேதாகமத்தை படிக்கிறீங்கள நம்ம? பிரியமான திருச்சபையே, பழைய ஏற்பாடையும் படிங்க, புதிய ஏற்பாட்டை மட்டும் படிச்சுட்டு இருந்துறாங்க. சவுல் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? திரும்ப சொல்லுங்க. சவுல் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்தவர். பாருங்க, ரெண்டு சவுலும் கனெக்ட் ஆகுறாங்களா? கனெக்ட் ஆகுறாங்களா? ரெண்டு சவுலும் கனெக்ட் ஆகுறாங்களா? ஆண்டவர் பாருங்க எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. சவுல் எப்படி தெரியுமா இருந்தார்? பவுலா மாறுறதுக்கு முன்பதாக துன்பப்படுத்துகிறவனும். ஸ்டீஃபன் இறந்து போகிறதுக்கு யார் காரணம்? சவுல். அப்போ பவுல் கிடையாது. ஸ்தேவான் மரிப்பதற்கு யார் காரணம்? சவுல் தான் காரணம். அப்பொழுது பவுல் அல்ல. எப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய, புண்ணியங்களை சொல்ல வேண்டிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் யார் தெரியுமா? யாரு? ஹூஸ் த பிளெஸிங் ஃபார் அஸ்? யார் நமக்கு? இயேசு ஒருவரே. ஆனால் இந்த இயேசு தான் எல்லா கால நேரங்களிலும் பிரியமான திருச்சபையை அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். சவுல் நேசிச்சாரா? சவுல் ராஜாவை ஆறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? சவுல் ராஜாவை ஆறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? கழுத மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. சொல்லுங்களேன் பிள்ளைகளா, வேதாகமத்தை படிங்க, பழைய ஏற்பாட்டை, பிரியமான திருச்சபையை. கழுதைய மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். நீங்களும் நானும் எதை மேய்க்கிறவர்களாய் காணப்படுறோம்? புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள். உதைக்கிறவங்களாவா? பின்பக்கம் உதைக்கிறவங்களாவா? பின்பக்கமாக உதைக்கிறோம். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே அப்பா சொல்றாரு பவுலை பார்த்து. மாறினதுக்கு அப்புறம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. பிரியமான திருச்சபையே, நான் ஒன்று சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் உங்கள் முன்னாடி நின்று பேசக்கூடாத காரியங்களை பேசுகிறேன் என்று சிலர் சிந்திக்கலாம். புண்ணியங்களை அறிவிக்கும்படியா இவங்களை என்னை அழைத்தவர் என்னுடைய சிறு வயது தொடங்கிய கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இருளில் இருக்கிற ஜனமாகிய நான் வெளிச்சத்துக்குள்ளாய் வருவதற்கு நாளானது. ஆனால் வெளிச்சத்திற்கு வந்த பின்பு இருள் என்னை ஒருபோதும் சூழ்ந்து கொள்வதில்லை. இருள் என்னை ஒருபோதும் சூழ்ந்து கொள்ளவில்லை. இருள் என்னை சூழ்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம் இரட்சிப்புமானவர், யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவே? பாருங்க, அப்படிப்பட்ட பலம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாவதற்கு இந்த வார்த்தையானவரே எனக்கு காரணராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த பலன் குந்தி போகும். இந்த ஆத்துமாவில் பலன் குந்தி போகும். புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்தவர்களுடைய பலன் குறுக செய்யும். ஆனால் கர்த்தரோ என்ன தெரியுமா செய்கிறாரு? உன்னை என்னையும் பலனடைய செய்கிறவராய் காணப்படுகிறார். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் சோதனை வரும்போதெல்லாம்
சோர்ந்து போகிற நாம் எடுத்தவங்க வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் தங்களுடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாபோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். இது யாருக்கு நடந்துச்சு? சிம்சோனுக்கு. அதுக்கு முன்பதாக 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதே அதிகாரத்தில் இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே என்னமா நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. போதுங்கப்பா, அவளுக்கு வெளிப்படுத்தி. பிரியமான திருச்சபையே, இந்த சிம்சோனுடைய லைஃப்ல கர்த்தர் வைத்திருந்த நிச்சயம் என்ன தெரியுமா? சிம்சோனுடைய லைஃப்ல வச்சிருந்த ஒரு பெரிய வெளிப்பாடு. எத்தனை பேர் அதுல இருந்து அறிஞ்சிருக்கீங்க? How many of you know? எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம சிம்சோனுக்கு ஒரு பேர் இருக்கு. சிம்சோனுக்கு மேல ஒரு பேர் என்ன தம்பி? இல்ல, சிம்சோனுக்கு மற்றொரு பெயர் சொல்லப்படுகிறது. என்னன்னு நான் சொல்றேன். இரட்சகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 15ல் 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தரனுடைய பாளையத்துக்குள்ள தீ கொளுத்தி அனுப்புகிறாரு. எப்படி? 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ளாய் சிம்சோன் அனுப்புகிறதாய் பார்க்கிறோம். இந்த சிம்சோன் 300 நரிகளை பிடித்தார் என்று நீங்கள் நானும் வாசிக்கும் போது கதையா இருக்கும். நான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் சரியா அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், இங்கு இரட்சகனாகிய சிம்சோன் அனுப்பப்படுகிறார். அல்லேலூயா. அங்க சுவிசேஷம் தான். அங்க சுவிசேஷமே சிம்சோன் இரட்சகனாய் அனுப்பப்படுகிறார். ஏன் தெரியுமா? அங்கே 7 விதமான பிளெஸ்ஸிங்ஸு அவருடைய தலையில் இருந்துச்சு. நீங்கள் வாசிங்கப்பா. பின்னும் அதுக்கப்புறம் வாசி. அதே அதிகாரத்தில் போதுங்க. பாருங்க, இங்கே நம்ம வாசித்த காரியத்தில் எல்லாத்தையும் செய்வதற்கு ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது பிப்ளிக்கலாக ஒரு மறைபொருள் சொல்லுகிறது. பெண்கள் யாரும் அதுக்குன்னு தப்பாக எடுத்துடாதீங்க. இது பிப்ளிக்கலாக சொல்லக்கூடிய மறைபொருள். அவன் தான் சர்ப்பமாகிய சாத்தான். அந்த சாத்தான் என்ன தெரியுமா செய்வான்? சகல புத்தியோடு ஞானத்தோடு பிரசங்கிக்கிற எங்களோடு கூட பேசுவான். எப்படி பேசுவான் தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்தேனா இதனுடைய காரியம் இப்படி நடக்கும், அப்படி பேசுவான். உங்களோடு கூட பேச முடியும் சாத்தான்.
எப்படி தெரியுமா பேச முடியும்? சாத்தான் தள்ளிவிடும் போது ஒரு பெரிய தூதனாக இருந்தான். எப்படிப்பட்ட தூதன் வாசிச்சிருக்கீங்க? ஹவு many ஆஃப் யூ ரீட் தட்? தள்ளி விடப்படும் போது எப்படி இருந்தான்னு தெரியுமா? ஓ விடிவெள்ளியே, ஓ வெளிச்சத்தின் தூதன் என்று அவன் சொல்லப்படுகிறான். வெளிச்சத்தின் தூதன். வெளிச்சத்தின் தூதன் என்பதற்கு ஒரு பெரிய மறைபொருளாய் இருந்த காரியத்தை அவன் என்ன தெரியுமா செய்தான்? தன்னை உயர்த்த நினைத்தான். தன்னை உயர்த்த நினைத்த பொழுது அவன் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த லூசிஃபர் என்ன செய்தான்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டான், சில காரியங்களை அருமையாக செய்து வந்தான். நான் சில நாட்களுக்கு அப்புறம் அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ அறிவிப்பது என்னுடைய கடமைன்னு நினைக்காம ஆண்டவர் உட்காந்துருக்கிறதுக்கு மேலே சேர் போட்டான். கொஞ்சம் தள்ளி சேர் போட்டுட்டு சொன்னான், ஏய் நானும் வெளிச்சம் தெரியுமா, நானும் வெளிச்சம் தெரியுமா, இருள் என்கிட்ட இல்லை தெரியுமா? சாத்தாங்கிட்ட இருக்குங்க. இன்னும் வெளிச்சத்தின் தூதனாய் காணப்படுகிறான். He is in darkness but he is giving light. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். எடுத்தவங்க வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். வாசிங்கப்பா. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பெலனாய் இருந்தது. அது தேவ பெலனாய் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? அது தேவ பலனாய் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? சிம்சோன் இடத்திலிருந்து பலம் போனது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு என்ற ரட்சகர் தேவ பலனாய் இருக்கிறார். ரட்சிப்பு என்ற ரட்சகர் தேவ பலனாய் இருக்கிறார். இந்த ரட்சகரை அறிவிப்பது நமக்கு புண்ணியமாய் கொடுக்கப்பட்ட வாழ்வு. நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் ரட்சிப்பை பெற்றது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்ற நிச்சயம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கிறிஸ்துவை புண்ணியமாய் அறிவிப்பதற்கு உருவாக்கப்பட்ட சரீரமாகிய சபை. எப்படிப்பட்டவர்களாய் இந்த காலத்தில் நாம் வாழ்வது? எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையில் உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து அந்த புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இது கிறிஸ்து திருச்சபைகளிலே வாசித்த ஒரு பகுதி. இது எங்கே இருக்கிறது என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அதை எடுத்தவங்க வாசிங்க. எடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும்
கட்டுண்டவர்களுக்கு கட்டளை அவிழ்த்தலும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். போதும்பா. பாருங்க, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது? எங்க நிறைவேறுது? கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாருக்கு, தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. சரி, எத்தனை பேர் இந்த புத்தகத்தை சரியா புரிந்து கொண்டா, நான் இன்னும் வாசிக்கல, சரியா தெரியல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? சும்மா சொல்லுங்க. நீங்க கரம் உயர்த்துறதுனால தப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஒன்றும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ தெரிஞ்சுக்க மகனேன்னு தான் உங்களை அழைப்பார். எத்தனை பேர் அப்படி நம்ம சரியா முழு வேதாகமத்தை சரியா வாசிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்குள்ள காலகட்டங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களால் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்குள்ள காலம் அப்படிப்பட்ட காலம், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம். இது கிருபையில் இருக்கக்கூடிய நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பூமியிலே நிறைவேறுகிற காலமாக இது காணப்படுகிறது. நீங்கள் நானும் இன்னும் தீவிரமாய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா காலகட்டத்திலையும் நம்ம ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். ஒரு சிலருக்கு தேறுதலை கர்த்தர் தரும்படியாய், தேற்றப்படுகிறதற்காய், அதே மாதிரி விடுதலை செய்வதற்காய், அதே மாதிரி கட்டுண்டவர்கள் எல்லா விதத்திலும் அப்படி இருக்கக்கூடாது, அவர்கள் மறுபடி கட்டப்படும்படியாய், கண் திறக்கப்பட்டவர்களாய், செவிகள் திறந்தவர்களாய். இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை, ஒருவேளை இந்த தேசத்தில் எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, இந்த தேசத்து பிரஜைகள், ஆனால் அவங்களால வெளி சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தேவ மனுஷன், அவர் பெரிய ஊழியக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தவனே கர்த்தர் பெரிய மனுஷனாய் மாற்றி காண்பித்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு திருநெல்வேலி பட்டணம் சொந்த ஊர், அதில் ஒரு கிராமம், அதிலிருந்து நல்ல வசதியாய் வாழ்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு நாள் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க. அவங்க அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டார், சகலவற்றையும் இழந்துட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க, அவர்களோடு பிறந்த 3 சகோதரி, 2 சகோதரர்கள், இவர் தான் கடைசி. பார்த்திங்கன்னா அந்த பட்டணத்துலேருந்து கிளம்பி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு வந்துடுறாங்க. வந்து அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் ₹3.50. அந்த நாட்களில் ₹3.50. இந்த ₹3.50 தான் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வாதாரமாக இருந்தது. ஒரு நாள் அவருடைய கம்பெனி மூடிட்டாங்க. அவர் வேலை பார்த்துக்க இந்த கம்பெனி மூடிட்டாங்க. இந்த ₹3.50 வருமானம் போயிடுச்சு. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க. அம்மா, 3 சகோதரிமார்கள், ஒரு அண்ணன், அவருக்கு சுகமில்லாதவர். பார்த்திங்கன்னா இவர் ஒரே ஒருத்தருடைய வருமானத்தில் வீடு நடந்துங்க இருந்துச்சு. இப்பொழுது அதுக்கும் என்ன வந்துருச்சு, தடை வந்தாச்சு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஏன்னு ஆண்டவரை கேட்டே இருந்தாராம். அப்போ ஒரு நாள் திருச்சபைக்கு சென்று ஒரு வேண்டுதலை வைக்க வேணும் அப்படின்னு கடைசியாக ஒருத்தட்ட அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ கடன் வாங்கிட்டு வா, நம்ம சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுல, தயவுசெய்து கடன் வாங்கிட்டு வா, நம்ம சாப்பிட்ருவோன்னு சொல்லி. அவங்க அம்மாட்ட என்னதுமா சொல்லியிருக்கிறாரு, ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக, அம்மா நான் பாயசம் வாங்கிட்டு வர்றேம்மா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோம்மா, இதுக்கு மேலே வாழ முடியாதும்மா, இதுக்கு மேலே எனக்கு யார் வேலை கொடுப்பாம்மா, யாரும் வேலை கொடுக்கறதுக்கு இல்லைம்மா, நம்ம எல்லாருமே செத்துருவோம், அண்ணனும் முடியாமல் இருக்கிறான், நம்ம
4 பேரும் சாப்பிட்டு அண்ணனுக்கு கொடுத்து செத்து போயிடுவோமான்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருந்த பகுதியில் இருக்க ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். மணிக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. 2.5 மணி நேரம் ஆச்சு, 3 மணி ஆச்சு, 3 மணிக்கு ஒரு ஆச்சு. ஜெபிச்சுட்டு அழுகையோடு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா கரங்களில் ஒருத்தர் வந்து 50 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த நாட்களில் 50 ரூபா, 3 ரூபா சம்பளம் வாங்கினவர் அவங்க அம்மா கையில் கொண்டு வந்து ஒருத்தர் 50 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நாட்களில் 50 ரூபா பெரிய பணம் பார்த்தீங்கன்னா. இப்படிப்பட்ட சூழல் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது பெரிய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லப்பட்டது. அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கப்பட்டது யார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தாமஸ் ராஜ் ஐயா, மரித்து போன ரெவரண்ட் தாமஸ் ராஜ். இன்றைக்கி அவங்க சபை ஆவடி பட்டணத்தில் எத்தனை பேர் உட்கார முடியாது கட்டியிருக்காங்க தெரியுமா? இல்லை தம்பி, 1,00,000 பேர் உட்காரலாம். அவ்வளோ பெரிய திருச்சபையாக கட்டியிருக்காங்க. ஆனால் ஊர்லாம் பேசுது, இவங்க எல்லாத்திட்டையும் விசுவாசத்திட்ட பணத்தை பிடுங்குறான்னு. ஆனால் 1,00,000 பேர் உட்காரக்கூடிய சபையை விசுவாசிகள் கொடுத்ததுனால உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. சரீரமாகிய சபை உருவாக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கிறோம். சரியா? நீங்களும் நானும் காரணமா இல்லையா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உருவாக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கிறோம். அன்னைக்கு அந்த தாமஸ் ராஜ் ஐயா எடுத்த ஒரு டிசிஷன், தன் பிள்ளைகள் முழுவதுமே ஊழியக்காரங்க. அவருக்கு 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களும் ஊழியக்காரங்க. தெரியுமா 5 பிள்ளைகளை யாருன்னு? தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், நான் விளக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருத்த சுவிசேஷத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிஷினரி பணிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. மிஷினரி பணிகளை செய்கிறாங்க, மிஷினரிகளை அனுப்பியிருக்காங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம சவுத் தமிழ்நாட்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 300 திருச்சபைகளை கட்டி எழுப்பியிருக்காங்க. அல்லேலூயா. நார்த் இந்தியாவில் எத்தனை சபை தெரியுமா? 700க்கும் மேற்பட்ட சபைகளை நார்த் இந்தியாவில் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா நான் ஞாபகப்படுத்துகிறேன்? சபையை யாரும் உடைச்சிட முடியாதுங்க. சபையை யாரும் உடைக்கிறேன்னு நினச்சி உடைச்சிட முடியாதுங்க. பெற்ற தாயும் என் பிரியமான திருச்சபையே, நான் திருச்சபைக்காய் ஏங்கின நாட்கள், நான் திருச்சபைக்காய் ஓடின நாட்கள் அநேகம். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் எப்போது இருக்கிறது. தம்பி மார்ட்டின் கடந்த வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், அண்ணே திருச்சபைக்காய் எவ்வளோ உழைச்சிருக்கீங்க அண்ணே, அடிப்படையிலிருந்து என்னை உருவானீங்க அண்ணே, அடிப்படையிலிருந்து எல்லா காரியத்தையும் திருச்சபைன்னு ஓடுவீங்களே. என்கிட்ட உட்காந்துருக்கிறார் ஜெபகரன் சுந்தரராஜ் அண்ணே இருக்கிறாங்க. திருச்சபைக்காக எவ்வளோ ஓடி இருக்கீங்க அண்ணே, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 120லேருந்து 130 பேருக்கு ஒவ்வொரு வாரமும் சமைக்கணும். இதுதான் என்னுடைய ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமைக்கிறது பெரிய காரியம் இல்லைங்க. விசுவாசிட்டிருந்து வார்த்தை வரும், செருப்படி மாதிரி வரும் வார்த்தை. உரப்பை உங்களால் கம்மியாக போட முடியாதா? உங்களால் உப்பை சரிப்படுத்த முடியாதா? உங்களால் எண்ணெயை கம்மியாக ஊற்ற முடியாதா? பிரியமானவர்களே, இதெல்லாம் காரி உமிழ்வதற்கு எதிரானது. நான் அப்படிப்பட்ட திருச்சபையின் வைராக்கியம் கொண்டவனாய் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். உருவாக்குவதற்கு நாளாகும், உடைப்பதற்கு சற்று நேரம் போதும். பிரியமான திருச்சபையே, நீங்கள் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நான் சரீரத்தை குறித்தும் சபை குறித்தும் பேசுகிறேன். யார் தெரியுமா சொல்கிறா? நான் அடிக்கடி என்னுடைய எல்லா பிரசங்களையும் பவுல் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னால் முடியாது. பிரியமான திருச்சபையை, என்னால் பவுல் இல்லாமல் பிரசங்கிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய அருமையான ஒரு தகப்பன், அருமையான ஆவிக்குரிய தகப்பன் கிறிஸ்துவுக்கு பின்பு 13 நிருபங்களை எழுதி திருச்சபை எப்படி இருக்கணும்னு எழுதுகிறார். அதனால தான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையும்
அவருடைய நிருபங்களை வாசிப்பதற்கு பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து நான் மாத்திரம் உத்தமமாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த திருச்சபைக்கு வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் பாத்திரர்களாய் புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். சரிதானா? சரிதானா? அப்படிப்பட்ட அழைப்பு உங்கள் பேர்லேயும் ஒவ்வொரு மனுஷன் பேர்லேயும் ஒவ்வொரு மனுஷி பேர்லையும் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மற்றும் ஒரு திருந சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எங்கள் திருச்சபை வேறு எந்த திருச்சபையிலேருந்து வளரல, எல்லாரும் தெரிஞ்ச தென்னிந்திய திருச்சபை. இந்த தென்னிந்திய திருச்சபையில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கேன். எங்களுடைய பட்டணம் மதுரை பட்டணத்தில் 1854 உருவாக்கப்பட்ட தென்னிந்திய திருச்சபை. எப்போ? 1854 கட்டப்பட்ட சபை. இந்த சபை சுற்றி ஒரு வளாகம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மதில் சுவர். இதை உடைச்சிட்டு கடை கட்டணும்னு சொல்லி கடை கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ எதிரடையாய் கிறிஸ்துவுக்காய் இந்த திருச்சபை உடைஞ்சிடக்கூடாதுன்னு நின்னோம். இன்றைக்கும் அப்படியே இருக்குது. அது நின்னதுனால இப்படிப்பட்ட வைராக்கி எனக்குள்ள ஆண்டவர் வைத்தார் அந்த சின்ன பிராயத்திலே. அதனால் என்ன தெரியுமா கொண்டு போகப்பட்டோம்? எங்களை ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவ இன்ஸ்பெக்டர். தம்பி, நீங்கள் போராடுறது நம்புது, ஆனால் அடிதடி சண்டை பிரச்சனை இப்படி என்னென்னா, அன்றைக்கி நடந்த ஒரே ஒரு காரியம். இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாய் நான் காணப்படுகிறேன். அன்றைக்கி போதவருக்கும் அடி விழுந்துருச்சு. அப்படியே சேர்ந்த ஒரு கூட்டமாக அப்படியெல்லாம் செய்தோம். அதனால தான் எல்லா காலகட்டத்திலும் அதிகமாய் நேசித்தோம் திருச்சபையை. திருச்சபை எப்படி இருக்கணும்னு உருவாக்குகிறவர் இடத்துல கேட்குறோம், அப்போ உருவாக்குங்கன்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் சேர்ந்தது தாங்க திருச்சபை. நம்ம தாங்க திருச்சபை. அப்போ இந்த பாடி வளர்வதற்கு நம்மளை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஏச்சு வரும், பேச்சு வரும், பல காரியங்கள் வரும். ஆனாலும் என்ன, அநாதி ஸ்நேகத்தான் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவருடைய தயவு பெரியதில்ல, அவருடைய அன்பு பெரியதில்ல. அதோட பவுல் அப்போஸ்தலன் ஒன்று சொல்றாரு, மகா பெரிய பலனாகிய கிருபை. ஹல்லேலூயா! மகா பெரிய பலனாகிய கிருபை திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் உருவாக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா! அவருடைய புண்ணியத்தை அநேகருக்கு சொல்வோமா? எத்தனை பேரோட ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படியாய் பேசின வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்கிறது? விசுவாசிக்கிறீர்களா? நிருபங்களை சரியாய் வாசிப்பீர்களா? அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, நிருபங்களை வாசிங்க, தீர்க்கதரிசிகளை அறிந்து கொள்ளுங்க. தீர்க்கமாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிழல் தான் புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா! மறைபொருள் தான் பழைய ஏற்பாடு, ஆனால் வெளியரங்கமாக்கப்படுகிற கிறிஸ்துவினால்.
வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணத்தில் பள்ளங்களும் மேடுகளும் வந்து வந்து போகுது. எல்லாவற்றையும் பார்க்கணும். அவருடைய நாமம் இயேசு. அந்த இயேசு என்ற நாமம் மாத்திரம் சொன்னோன்னா நம்மளை நடத்தி செல்கிற அருமை தகப்பன் நம் கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி அப்பா சமூகத்தில் ஆண்டவரே இந்த 3 வாரம் இந்த மாதத்தில் நடத்தியிருக்கீங்கப்பா. மீதம் இருக்கிற எல்லா நாட்களையும் கர்த்தர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஜீவனுக்கும் பலத்துக்கும் நல்ல ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. எங்களை ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி எழுப்பி எழுந்திரு, என் சமூகத்தில் என்னை காத்திருக்கும் பொழுது நீ அதன் பலனை பெறுவாய் என்று கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இந்த நாமத்துக்கு மகிமை சேர்க்க எங்களை எல்லாம் சரீரம் என்று அழைக்கப்படுகிற சபைக்குள்ளாய் வைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவயவங்களாய் செயல்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சீதோசன காலங்களில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே பாதுகாப்பை தந்து போக்கையும் வரத்தையும் நீங்கள் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறீங்க, ஏக்கங்களை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவைகளை அறிந்திருக்கிறீங்க, பலவிதமான போராட்டங்களை அறிந்திருக்கிறீங்க, சுகவீனத்தை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களை அறிந்திருக்கிறீங்க, கர்ப்பத்தின் கனியை சுமந்தவர்களை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, சமாதான குறைவினாலே வாடுகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறீங்க. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறீங்க. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கண்கள் நோக்கமாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை வழிநடத்துவேன்னு சொன்ன உம்முடைய ஆண்டவரே கவர்னன்ட் எங்களுக்கு இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய கவர்னன்ட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த உடன்படிக்கை எங்களோடு எப்பொழுதும் பண்ணி இருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கை எங்களை கடைசி வரை நடத்தி சென்று உம்முடைய பரம ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் வரை மகனே மகளே வழி இதுவே, இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்திராத வழி இதுவே, இதுலயே நடன்னு சொல்லுகிற சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கும்படியாய் எங்களுடைய கிரியைகளிலே சுவிசேஷத்தை சொல்லவும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்களை பயன்படுத்தி அருளும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இணையதளத்தில் ஜூமில் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். என்ன விதமான சிந்தையோடு, என்ன விதமான வேண்டுதலோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சாட்சியாய் அநேகரை எழுப்பி நிறுத்தி இருக்கிறீங்க. இந்த சாட்சிகள் எப்பொழுதும் உமக்கு மகிமையாய் சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 10:32 உம்முடைய திருச்சபையில் நிறைவேறுகிறது. கர்த்தர் கண்டு மனுஷ ரூபமாய் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவராய் எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயாய் வெக்கேஷன் கடந்து செல்கிற பிள்ளைங்க, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே இன்னும் தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைங்க, குடும்பத்தை அழைத்து வரணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைங்க, திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க, திருமணம் வருகிற நாட்களில் உள்ள தம்பி மதன், அப்படி பல காரியங்களில் நம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லோரையும் தாழ்த்துக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் பேசுகிறத கர்த்தர் தூரத்திலேருந்து கேட்குறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஜனங்களை பார்த்து எப்போதுமே மனதுருகிறீங்கப்பா. ஜனங்களை பார்த்து எப்போதுமே மனதுருகி நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். திருமண வாழ்வை காண்கிற அடிமை பிள்ளைக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்வீராக. திருமண வீட்டில் சகலவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக. தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் பிள்ளையை சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்கள் பாக்கியவதிகளும் பாக்கியவான்களுமாய் இருக்க உதவி செய்துள்ளோம். தீர்காயுசாய் இருக்கிற நீர் அநேகருக்கு தீர்காயுசை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிறருக்காய் வேண்டுதல் செய்ய கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். நாங்கள் யாருக்கு ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்தோமோ அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். சபையில் நடக்கிற உபவாச கூடுகை, வாலிபர் கூடுகை, சண்டே கிளாஸ், இன்னும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாய் நீங்கள் மகிமைப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க. அநேகரை பக்குவப்படுத்தி உங்களுடைய நாளுக்கு ஆயத்தப்படுத்த உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சோதனை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல், இயேசுவினுடைய சமாதானம் நம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.